கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு திருத்தங்கள் கொடுப்போம், அந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் டீலிமிட்டேஷனை ஆதரித்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டார். பிஜேபி திமுகவுக்கு விரைவில் தேனிலவு நடக்கும், குழந்தை பறக்குமான்னு சொல்ல முடியாது. நீ இப்பொழுது யாரை காயப்படுத்தினாயோ, யாரை இந்த நாட்டில் நீ குறைத்து மதிப்பிட்டாயோ, அந்த திமுகவில் போய் சரணடையக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்குன்னா நீ உயிரோடு இருப்பதே இந்த மண்ணுக்கு பாரம். அப்ப திமுக கையிறு நிலையில் இருக்கிறது, காலம் முன்னை கைவிட்டு விட்டது. கையிறு நிலையில் இருக்கிறவர்களும் காலம் கைவிட்டவர்களும் கைகொடுத்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி கிடைக்குமானா நாஞ்சில் சம்பத் அதை குறை சொல்ல விரும்பலை, குறுக்கணிக்கும் விரும்பலை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த திமுகவில் இந்த பொதுச்செயலாளர் பதவி காலியாக போகுது, அந்த இடத்துக்கு டிஆர் பாலு வரப்போறாரு. அப்போ பொருளாளர் பதவி காலியாகும், அந்த இடத்துக்கு வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை. விஜயனுக்கு அரசியலில் இது ஒரு பாடம், படிப்பினை. சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடக்கூடாது. ஏன்னா அந்த ஊடக வெளிச்சம் என்பது ஒரு தினம் வாழவும் வைக்கும், ஒரு தினம் அரசியல் அடையாளம் இல்லாமல் அழிய வச்சிடும். மக்களுக்கு வரலாறே இருக்கிறதோட விளைவு தான் இப்படி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு சினிமாவை வரலாறு படிச்சா சீமானுக்கு எவனாவது ஓட்டு போடுவானா? சீமானுக்கு வரலாறு என்னன்னு தெரியாதா? சீமானுக்கு வரலாறு விஜய் கேட்டா சொல்லிடுவா. சீமானுக்கு என்ன வரலாறு இருக்கு? தமிழ்நாட்டோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு தெரிஞ்சா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா இதுவரைக்கும் அதிமுக திமுக என்று சொல்லி மாறி மாறி வந்த இந்த ரெண்டு கொள்ளை கும்பலுக்கு ஒரு குழி வெட்ட வேண்டுமானால் அந்த குழி வெட்ட தகுதியான தலைவன் விஜய்னு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. நீ ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீ இப்பொழுது யாரை காயப்படுத்தினாயோ, யாரை இந்த நாட்டில் நீ குறைத்து மதிப்பிட்டாயோ, அந்த திமுகவில் போய் சரணடையக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்குன்னா நீ உயிரோடு இருப்பதே இந்த மண்ணுக்கு பாரம். திமுகவும் நாம் தமிழரும் தாய்மாமன் சீர் வாங்கினி எதுக்கு வாங்கின? உண்மையிலே அவன் தாய்மாமனா? அப்ப திமுக கையிறு நிலையில் இருக்கிறது, காலம் முன்னை கைவிட்டு விட்டது. கையிறு நிலையில் இருக்கிறவர்களும் காலம் கைவிட்டவர்களும் கைகொடுத்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி கிடைக்குமானா நாஞ்சில் சம்பத் அதை குறை சொல்ல விரும்பலை, குறுக்கணிக்கும் விரும்பலை. ஆனால் அரசியல் என்பது ஒரு கீழே இருக்கவனை மேலே இருக்கவனை கீழே தள்ளிடும், கீழே இருக்கவனை மேலே கொண்டு போய் சேர்த்துடும். காலத்தை மாதிரி காலம் என்பது கரங்கு போர் சுழன்று மேலது கீழா கீழது மேலாய் மாற்றிடும் தோற்றம் என்பதை மறந்தனே அப்படின்னு மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை பாடினார். இந்த பாட்டை கொஞ்சம் சீமான் படித்து பார்த்தா ரொம்ப நல்லது. இடைத்தேர்தல்களில் எங்கேயுமே நீங்கள் தாவேக்கா ஜெயிக்க மாட்டீங்களா? எல்லா இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சு வரலாறை படைக்குமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூரில் அவர் தப்புனதே பெரிய அதிசயம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த திமுகவில் இந்த பொதுச்செயலாளர் பதவி காலியாக போகுது, அந்த இடத்துக்கு டிஆர் பாலு வரப்போறாரு. அப்போ பொருளாளர் பதவி காலியாகும், அந்த இடத்துக்கு வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால திமுகவுக்காக சம்மன் இல்லாமல் வாதாடிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இப்போ விஜயன் அவர்கள், நெறியாளர் விஜயன் அவர்களை அலைக்கழிச்சிட்டாங்க போலீஸு. அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் விசாரிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி போயிட்டு ஏற்கனவே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நைட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர் போனதுக்கப்புறம் திருப்பி 2 மணிக்கு கூப்பிட்றாங்க, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் அலைக்கழிப்பு செய்கிறாங்க. முதல்ல அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? அதை தேடுறாங்க, என்ன ஆதாரம்? எல்லாரும் கண்டனங்கள். தாவேக்கா அரசு அப்போ தனக்கு எதிராக பேசுகிறவங்களை அதை பொறுத்து கொள்ள கூட அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. உடனே கைது செய்திருக்கோமா, கைவிலங்கு போட்டிருக்கோமா, வழக்கு பதிவு செய்திருக்கோமா, சிறையில் எடுத்து ஒன்றுமே இல்லையே. நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு விஜயனுக்கு பொறுப்பு. பந்து விஜயனுக்கு மைதானத்தில் தான் இருக்குது. நான் விஜயனை மதிக்கிறேன், நல்ல கேள்விகள் கேட்கிறவன், ஆற்றலுள்ள தம்பி,
ஜெயலலிதா தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தவன், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு விஜய் டிவி நடத்தின போட்டியில் கலந்து கொண்டவன், நானே அதில் நடுவராக இருந்தவன், நானும் நெல்லை கண்ணனும் அவனை முதல் பரிசுக்கு உரியவராக முந்தி கொண்டு வந்து நிறுத்தினது நாங்கள் தான். அதனால் விஜயனுக்கு அரசியலில் இது ஒரு பாடம், படிப்பினை. சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடக்கூடாது. ஏன்னா அந்த ஊடக வெளிச்சம் என்பது ஒருதனை வாழவும் வைக்கும், ஒருதனை அரசியல் அடையாளம் இல்லாமல் அழிய வச்சிடும். அது செய்திடும் ஊடகம். அதனால் தம்பி விஜயன் அதில் என்ன என்பதை சரியாக உள்வாங்கி கொண்டு அரசாங்கத்தோடு ஒத்துழைங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்னினோ காரணமாக வந்து வறட்சி வந்து ஒரு 12 மாவட்டங்களில் இந்த வருடம் வந்து வறட்சி தான் இருக்க போகுது. அப்போ தண்ணீருக்கு, விவசாயத்துக்கான அந்த தண்ணீர் ஆதாரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். தாவேகா அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. அது வரட்டும், பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்து சமூக நீதி விடுதிக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் போனாங்க. அங்கேயுமே அங்கே மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி வந்து அவங்க ஏற்கனவே பேசின மாதிரி வந்து எல்லா அரசு பள்ளிகள் அதுலேயுமே கூட அந்த கழிவறை வசதிகள் ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அட்ரஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நேற்று போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து அதெல்லாம் நிலைமைகள் வந்து சரி பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கும் போது, அப்போ ஈவன் வந்து இப்போது அரசு பள்ளிகளில் கூட அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல பிள்ளைங்க. கண்டிப்பாக செய்யணும், அதை செய்யணும். அரசு பள்ளிகளை புனரமைக்கணும். எந்த பள்ளிகள் தரமற்ற கட்டிடத்தில் இயங்குகிறதோ அந்த பள்ளியை புதுசாக நிர்மாணிக்கணும். ஒரு பள்ளி விநாயகர் கோவிலில் நடந்துட்டுருக்குன்னு ஒரு செய்தி பார்த்தேன். அப்படியா? ஆமாம், இடம் இல்லாமல் விநாயகர் கோவில் பள்ளிக்கூடமாக மாறிவிட்டது. நிறைய விநாயகர் இருக்காங்க, ஒரு பள்ளிக்கூட விநாயகரும் கூட தமிழ்நாட்டில் சேர்ந்துட்டார். இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து பள்ளிகள் பிள்ளைகளுக்கு ஒரு சுகாதாரமான இடமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியம். இன்னொரு நியூஸ் என்னன்னா, இப்போ பள்ளி கல்வித்துறை அப்படின்னு வரும்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வந்து வெளிநாடுகளுக்கு போனாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஓன் பாஸ்போர்ட்டில் போயிருக்காங்க. அப்படி போகக்கூடாது, டிப்ளமேட் பாஸ்போர்ட்டில் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அப்படி டிப்ளமேட் பாஸ்போர்ட் எல்லாம் போடணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்தால் அரசுக்கு, முதலமைச்சருக்கு, ஒன்றிய அரசுக்கு தகவல் கொடுத்து விட்டு போகணும். அவங்க அனுமதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா போகிறது எதுக்கு போகிறாங்க? கீர்த்தனா போனது ஹூண்டாய் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்ய போனாங்க. ராஜ்மோகன் எதுக்கு போனார்? வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையும் நியூஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்தும் இசைந்து நடத்துகின்ற ஒரு 3 நாள் முத்தமிழ் விழாவிற்கு அவர் போனார். அதில் இதுக்கு ஒன்றும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய பாஸ்போர்ட்லேயே போகலாம். இது விவரம் தெரியாத செய்தியாளர் செய்தியாக்கி சிறங்க சொரிய மாதிரி சொரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவை திரும்ப கையில் எடுக்கிறது மத்திய அரசு அப்படின்னு தகவல் வருது. அப்போ வந்து தாவேகா வந்து அதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அது நீ தலைவரை தான் முடிவு பண்ணணும். தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ டீலிமிட்டேஷன் அது கூட வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. டீலிமிட்டேஷனுக்கு அன்னைக்கு கரூர் கூட்டத்திலே பதில் சொல்லிட்டார். டீலிமிட்டேஷனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எந்த இழப்பும் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னு கரூர் கூட்டத்தில் பேசிட்டாரு. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இப்போ வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி மசோதாக்கள் இருக்குல்ல, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி மசோதாக்களை வந்து நிறைவேற்றுவதற்கு திமுகவோட உதவியை வந்து பிஜேபி நாடும் அப்படின்னு சொல்லிட்டு நாடும் அவர்கள் எப்போ கூப்பிடுவோன்னு இவங்க காத்திருக்காங்க. இல்லையே, அவங்களும் இதுக்கெல்லாம் எதிராக தானே பேசிட்டு இருக்காங்க. எப்படி இல்லை பேசிட்டு இருக்காங்கன்னா, காணொளி மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஸ்டாலின் பேசினது உங்க காதுக்கு இல்லையா? காங்கிரஸை தவிர காங்கிரஸ் டீலிமிட்டேஷன்ல கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
நாம் ஒரு திருத்தங்கள் கொடுப்போம், அந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் டீலிமிட்டேஷன் ஆதரித்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டார். ஆமாம், பிஜேபி திமுகவுக்கு விரைவில் தேனிலவு நடக்கும், குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. மிக்க நன்றி. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.